எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சனிப்பெயர்ச்சி 2025 என்ன ஜோசியரை 2025 சனிப்பெயர்ச்சியாக போகிறதுக்கு இப்பயே சொல்கிறீங்களே நீங்கள் அப்படின்னு நினைக்கலாம். எதனால் நம்ம இவ்வளோ முன்கூட்டியாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா சனி இருக்கிற இடத்தால் பலருக்கு பாதிப்பு, சனியோட பார்வையால் பலருக்கு பாதிப்பு. படாத பாடுபடுறேன் ஜோசியரை, உசுரை வச்சுருக்கிறதே ஏண்டான்னு இருக்குது, உசுரை தவிர வேறு எதுவுமே இல்லை, கடனாகி போச்சு, குடும்பத்தில் பிரச்சனை, நிதி பிரச்சனை, இப்படி சகல விதத்துலேயும் பிரச்சனை இருக்குது, பெரிய பாவம், நான் என்ன பண்ணேன், ஒரு பாவம் பண்ணல, இருக்கவே பிடிக்கல அப்படிங்கிற மனநிலையில் பலரை வாட்டி வாய்ச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம முன்கூட்டியே சில நல்ல பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டோம்னா ஒரு மனசில் தெளிவு பிறகும். சரி, இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் காலகட்டம் தான் சரியில்லை, அதுக்கு பிறகு நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நேர்மறை சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த 2025 சனிப்பெயர்ச்சியால் யாராருக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே கணிச்சு சொல்கிறோம். அதாவது சனிப்பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2025 வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி. இன்றைக்கி இந்த தேதியில் சனி பகவான் குரு பகவானோட வீடான மீன ராசிக்கு போக போகிறாரு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஜூன் 3, 2027 வரைக்கும் 2.5 வருஷம் அங்கே தான் இருக்க போகிறாரு. இந்த சனி பகவானோட பயிற்சி, அதாவது சனி பகவான் தன்னோட சொந்த வீட்டிலேருந்து குரு பகவானோட வீட்டுக்கு, பகை வீட்டுக்கு போகிறார். இதனால் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கிடைக்க போகுது, சனியோட பார்வையில் யார் யாரெல்லாம் மாட்ட போகிறா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம துல்லியமாக பார்த்துருவோம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2025 சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதாவது மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ சனி பகவான் 9ஆவது வீட்டில் இருக்கார். ஆனால் இதுக்கு முன்னாடி 8ஆவது வீட்டில் அஷ்டம சனியாக இருந்து படாத பாடுபடுத்தி இருப்பார். அப்பப்பட்ட கஷ்டமே எனக்கு இன்னைய வரைக்கும் போல ஜோசியரை, அம்மா அடி வாங்கிட்டேன், அம்மா கடன் ஒரு பக்கம் சேர்ந்து போச்சு, சொந்த பந்தங்களை இழந்துட்டேன், நண்பர்களை இழந்துட்டேன், நிர்கதியாக தெருவில் நிற்கக்கூடிய நிலைமை ஆகி போச்சு அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில். அதுக்கப்புறம் சனி 9ல் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, பரவாயில்லங்கிற அளவுக்கு இருக்கேன். ஆனால் 8ல் பட்ட அந்த அடி இன்னும் கூட முழுசாக ஆறல ஜோசியரை, மிச்சம் மீதி அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் மிதுனராசிக்காரர்களோட வாழ்க்கை. இப்போ 9ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நன்மை அப்படிங்கிறத கொடுத்துருப்பார். இப்போ 9லேருந்து சனி பகவான் 10ஆவது வீட்டுக்கு வர போகிறார். 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல இடம், 10ஆம் இடம் அப்படிங்கிறது அதுவும் கூட ஒரு சிறந்த இடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 10ல் சனி அப்படிங்கிறது தொழில் சனி, அதாவது சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க நல்லா கவனமாக கேட்டுங்க. வேர்வை சிந்தி உழைச்சி சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது வாரி கொடுப்பார். இல்லை நான் வேலையாளுங்களை வச்சுட்டு கல்லாப்பட்டியில் ஃபேனை போட்டுட்டு கீழே தான் உட்காந்துருப்பேன், ஏசி ரூமில் தான் உட்காந்துருப்பேன், நான் பெரிய அளவில் தொழில் பண்ணுறேன், என்கிட்ட 100 பேர் இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு லேசாக தொழிலை கவுத்து போட்டும் அடிப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் சரி, அந்த தொழிலில் நம்மளோட உழைப்பு அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா சனி பகவானுக்கு வேர்வை சிந்தி உழைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் என்ன தொழில் செஞ்சாலும் சரி, அது ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனம் வச்சுருந்தாலும் சரி, காய்கறி கடை வச்சுருந்தாலும் சரி, மல்லிகை கடை வச்சுருந்தாலும் சரி, என்ன தொழில் செஞ்சாலும் சரி, அதில் உங்களோட உழைப்பு அப்படிங்கிறது அவசியம் இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் உழைக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம போய் கடையை திறந்து வேலை செஞ்சு உழைக்கிறத சனி பார்த்தாரு தான் நமக்கு பிழைக்கிறதுக்கே வழி கொடுப்பார். உழைக்காமல் பிழைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர் சனி பகவான். அப்படிப்பட்ட சனி பகவான் தொழில் ஸ்தானத்துக்கு வரார் அப்படின்னா உங்கள் தொழிலை முன்னேற்றி கொடுப்பார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் நம்ம ஏனோ தானோ சரிப்போ அதான் 10 ரூபா வருதே அப்படின்னு கொஞ்சம் அசட்டையாக இருந்தோம்னா உங்களை தொழிலை படுக்க வச்சுருவார். ஏற்ற இறக்கத்தை மாற்றி மாற்றி காமிச்சிட்டு போயிடுவார். அப்போ உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அப்படிங்கிறது 100% கிடைக்கும். நீ எவ்வளோ உழைக்கிறோமோ அவ்வளவுக்கு வாரி கொடுப்பாரு சனி. ஆனால் வர்றது போதும் அப்படியே நம்ம உட்காந்துருப்போம்னு நினச்சா வர்றதே குறையும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் கூடுமான வரைக்கும் கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது வேணும். அதுமாரி ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம மாடு மாதிரி வேலை செஞ்சுருப்போம். ஓபி அடிச்சுட்டு போகிறவங்களாம் 10 ரூபா சம்பளம் கூட வாங்கியிருப்பான். மேனேஜரை காக்கா பிடிச்சிக்குவான், மேல்மட்டத்தில் உள்ளவனுக்கு ஜால்ரா போடுவான். ஆஃபீஸுக்கு எல்லா ஆஃபீஸ்லேயும் 4 பேர் இப்படி தான் இருப்பான். நமக்கு வவுத்தறிச்சலாக இருக்கும், ஏன்டா நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மாடு மாதிரி வேலை செய்கிறோம், நமக்கு 1 ரூபா ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறானோ, அவன் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறான், அவனை கூப்பிட்டு இப்போ ஏதாவது செய்கிறாங்க, இதே நம்ம முன்னாடியே அவனை பாராட்டுவாங்க. வர ஏன்டா பாவீங்களா, நான் செஞ்ச வேலைக்கு அவனை தான் பாராட்டுவீங்களா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நொந்துவோம். அந்த நிலைமை இனிமேல் உங்களுக்கு வரவே வர இந்த சனி பயிற்சிக்கு பிறகு நீங்கள் உழைச்ச உழைப்பு உங்களுக்கு தான் அறுவடை,
அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட உழைப்புக்கு தகுந்த ஊதியம், உழைப்புக்கு தகுந்த பதவி உயர்வு, உழைப்புக்கு தகுந்த மரியாதை, மதிப்பு அனைத்துமே கிடைக்கும். அந்த அளவுக்கு இந்த சனி உங்களை தூக்கி கொண்டு போய் உச்சாணி கொம்பில் உட்கார வைப்பார். அதோட சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ எங்கெங்கே விழப்போகுது அப்படின்னா உங்களோட ராசிக்கு விரயஸ்தானமான ரிஷப ராசியில் விழுவ போகுது. அதோட உங்களோட ராசிக்கு 4வது வீடு சுகஸ்தானமான கன்னி ராசியில் விழுவ போகுது. அடுத்தது உங்களோட ராசிக்கு 7வது வீடான தனுசு ராசியில் விழுவ போகுது. அப்போ இந்த சனி பகவானோட பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்வையில் விழுற ஆதிபந்தங்கள் என்ன உங்களுக்கு பலனை கொடுக்க போகுது. 12 விரயஸ்தானம், தேவையற்ற விரயங்கள் அப்படிங்கிற இடத்த சனி பார்க்குறாரு இல்லைங்களா, அப்போ அதை உடைச்சிடுவார். ஒரு ஆஸ்பத்திரி செலவு, தொழிலில் நட்டம், விவசாயத்தில் முதல்ல போட்டேன் திரும்பி வரல, ஆடு வாங்கினேன் மாடு வாங்கினேன் நட்டமாகி போச்சு, இந்த பேச்சுக்கெல்லாம் அவங்களுக்கு வேலையே கிடையாது. விரய செலவுகள் அப்படிங்கிறது தூள் தூளாக போயிடும். மாறா சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது வரும். வீடு கட்டலாம், மனை வாங்கலாம், மண் வாங்கலாம், வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், கார் வாங்கலாம், கட்டின வீட்டை புதுப்பிக்கலாம், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணலாம், காட்சி பண்ணலாம், ஒரு பிள்ளை பேர் பார்க்கலாம், சடங்கு செய்யலாம். இந்த மாதிரி சுப செலவுகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் சந்தோஷமாக செய்வீங்க. இதுக்காக தாண்டா நான் வாழ்க்கையில் காத்திருந்தேன், இதை செய்யறதுக்கு எனக்கு கஷ்டமா அப்படின்னு. ஏன்னா ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறது ஒருத்தர் கனவு. அது கூடி வந்து அதுக்கு நாம் கையில் இருக்கிற காசு செலவு பண்ணுறோம் அப்படிங்கும்போது சந்தோஷமான செலவு. இந்த விரயஸ்தானத்தில் சனியோட பார்வை விழுந்து அந்த விரயத்தால் உங்களுக்கு வருமானமும் கிடைக்கும், அந்த விரயத்தால் உங்களுக்கு 10 ரூபா மிச்ச மீதியும் இருக்கும், அந்த விரயத்தால் உங்களுக்கு மனசும் சந்தோஷமாக இருக்கும். நடக்காத விஷயங்கள் எல்லாம் நடந்து நம்மளை அப்படியே பூரிப்படைய வச்சிடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. முக அலங்காரத்துக்காக பேசலை, இதுதான் நடக்கும். அதோட ராசிக்கு 4வது வீடு கன்னி ராசியில் சனி பார்வை விழுது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பெத்த தாய்க்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடும். அவங்களோட உடம்பு விஷயம் அப்படிங்கிறத கொஞ்சம் பாதிப்பார். இது ஒரு பின்னடைவு அப்படிங்கிறது தான். அதனால் குடும்பமான வரைக்கும் தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைனா உடனுக்குடன் சரி செஞ்சிக்கணும். உங்களோட உடம்பையும் லைட்டாக கொஞ்சம் ஆட்டி பார்ப்பார். அடிக்கடி ஜுரம், சளி, உடம்பு சரியில்லை, படுத்துக்கிறேன் அப்படின்னு குறிப்பாக பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, முதுகு வலி உபாதைகளை கொடுப்பார். அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதேமாரி ராசிக்கு 7வது வீடு தனுசு ராசி, அதை பார்க்குறார். இப்போ 7 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில், நண்பர்கள், வாழ்க்கை துணை, இதை குறிக்கக்கூடிய இடத்துல சனி பார்வை விழுவுது. அப்படிங்கும்போது கூட்டு தொழில் செஞ்சால் கூட்டாளிகள் பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. அதுமாரி உங்களோட தொழிலுக்கு முதலீடு வேணும்னாலும் கூட்டாளிகளை சேர்க்காதீங்க. எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தனித்து இயங்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏற்கனவே நீங்கள் கூட்டு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட கூட்டாளிங்க பிரிஞ்சு போயிடுவாங்க. அதில் பெருசாக வம்பு வழக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. இந்தாப்பா இவ்வளோ நாள் ஒன்றா இருந்தோம், சந்தோஷம், ரைட்டு, சந்தோஷமாகவே பிரிஞ்சுக்கோ, எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு, இந்தா உனக்குள்ளது இது, இந்தா எனக்குள்ளது இது, சந்தோஷம், பிரிஞ்சிக்க. இனிமேல் பார்க்குறோமா, நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், ஏதோ வைப்பையோ வெளியில் இடத்த பார்க்குறோமா, ஒரு காப்பி குடிக்கிறோமா, போகிறோமா, அப்படியே நல்லபடியாக போயிடணும். அப்படி பிரிச்சிங்க, அதான் நல்லது. அதுமாரி கணவன் மனைக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது அப்பப்போ வரும். எலி பூனையுமா கொஞ்சம் நாளைக்கு கடிச்சிக்கிட்டு கிடக்க வேண்டியதான். அதில் பெருசாக பிரிவு அப்படிங்கிறதெல்லாம் வராது. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதோட நண்பர்கள், கூட்டாளிகள் வகையில் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். கொடுத்தா வராது, வாங்கினா நம்மளால் திரும்ப நேரத்தில் கொடுக்க முடியலன்னா தேவையற்ற நட்பில் விரிசல் விழுவும். அதனால் குடும்பமான வரைக்கும் நண்பர்கள் வகையில் கொடுக்கல் வாங்கல், ஜாமீன், ஜவாப்தாரி, இந்த பேச்சுக்கெல்லாம் வச்சுக்கக்கூடாது. ஏதோ பார்த்தோமா, பேசணுமா, வந்தோமா, அதோடு முடிச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. மற்றபடி பெரிய அளவில் இரவு நேரத்தில் வெளியில் ஊர் சுற்றுறது, தொலைதூரங்களுக்கு நண்பர்களோட பயணம் போகும்போது சாகச வேலைகளில் ஈடுபடுறது, இதெல்லாம் வேண்டாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. மற்றபடி இந்த தொழிற்ஸ்தானத்தில் இருக்கிற சனி நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத கொடுப்பாரு. அதனால் பயப்பட வேண்டியதில்லை. ரொம்ப சிறப்பான ஒரு எதிர்காலம் மிதுன ராசிக்காரர்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள்.